கைஸ், நாம் இன்றைக்கி புதுசாக ஒரு சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். வாங்க இப்போ டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்லேயே 2 பேர் ரொமான்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. ஹீரோயின் என் அப்பாவை காப்பாற்று சீச்சன் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கையில் ஹீரோ வெளியில் சீச்சன் நேற்றே வெளிநாடு போயிட்டான், அவனால் காப்பாற்ற முடியாது, என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதுக்கு நீ என்னோட ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்ல, நான் உன் பிரதரோட கேர்ள் ஃப்ரெண்ட், உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்க, உன் அப்பாவை என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு சொல்லி ஹீரோவோட சீக்ரெட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கா. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஃபோன் வருது. ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு கல்யாணம் ஆக போது, நம்மளோட இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாமே அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, உன் அப்பா இன்னும் என் கையில் மட்டும்தான் இருக்காரு, அப்பாவை என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதனால் இதை பற்றி நீ நினைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ கிளம்பிடுறாரு. ஹீரோ எங்கே வந்திருப்பாருன்னா அவரோட கல்யாணத்துக்கு வெட்டிங் ட்ரெஸ் செலக்ட் பண்ண வந்திருப்பார். அதே இடத்துல தான் ஹீரோயின் சீஃப் டிசைனராக இருப்பாள். ஹீரோயினை வச்சே ஹீரோ அவரோட ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே ஹீரோ அங்கேயும் ரொமான்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுங்களையும் கூட வந்த பொண்ணு ஹீரோவை கூப்பிட்டுறா. என்னன்னு சொல்லி ஹீரோ கேட்க வந்துடுறாரு. உடனே அந்த பொண்ணு ஹீரோவோட கையை தொடச்சி விட்டுட்டு, உன் கையெல்லாம் அழுக்கா இருக்குல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொடச்ச துணியை ஹீரோயினோட மூஞ்சிலேயே விட்டு எரிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினுக்கு அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னா, நான் வெளிநாட்டிலேருந்து வந்துட்டேன், உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் வருது. ஹீரோயினும் கிளம்பி போகிறா. என்னென்னா, சீச்சன் தான் திரும்பி வெளிநாட்டிலேருந்து வந்துட்டான் போல. வந்தோடனே ஹீரோயினை போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயின் சொல்கிறா, 3 வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, இனிமேல் இதெல்லாம் தொடர வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போகிறா. சீச்சன் பின்னாடியே வர்றான். இதை ஹீரோ பார்த்துட்றான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு, நீ 3 வருஷம் என்னோட இருந்ததை என் பிரதருக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்க, உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது, இதை பற்றி உனக்கு என்ன கவலைன்னு சொல்லி ஹீரோயின் கடுப்பேற்றிடுறா. உடனே ஹீரோ இது உன்னோட பர்சனலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பில் கொண்டு விட்டுடுறாரு. இவளை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை கூப்பிட்டுக்கிறான். ஹீரோயினும் அதுக்கு ஒத்துட்டு அங்கிட்டு போகிறா. ஹீரோக்கு இருந்தாலும் கடுப்பாக தான் இருக்குது, மனசு இல்லை. ஒரு கட்டத்தில் அவன் ஹீரோயினோட இன்டிமேட் ஆக ட்ரை பண்ண ஹீரோ போய் கரெக்டாக காப்பாற்றிடுறாரு. காப்பாற்றிட்டு, இதான் உனக்கு கடைசி வார்னிங் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் என்னை விட்றா, நீ என்னடா என்னை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. வா, மறுபடியும் நான் வந்துட்டே விட்டுற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போகிற வழியிலேயே ஹீரோயினோட ஃபியான்சி இருக்காளையா ஷாவோ, அந்த பொண்ணோட பேர் ஷாவோ வந்துடுறா. நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, உனக்கு ஏதோ பிஸ்னஸ் பார்ட்டி இருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன், ஆனால் நீ எப்படி இங்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கு இவங்க உடம்பு சரியில்லை, அதனால அவங்கள காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இவங்களுக்கு உடம்பு சரியில்லையா, இப்போ நான் அதை சரி பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லி அவள் கொண்டு வந்த ஒயின் பாட்டில் ஹீரோயின் மூஞ்சிலே ஊற்றி விட்டுறா. இப்போ சரியாயிடுச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஹீரோ சொல்கிறாரு, வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சாவோவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஹீரோயின் அதே இடத்துல விட்டுட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயின் அதுக்கப்புறம் எங்கே போகிறான்னா, அவங்க அப்பா ஜெயிலில் இருக்கார். அவங்க அப்பாவை தான் பார்க்க போயிருக்கா. அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, உங்கள் அப்பாவோட தலையில் அடிபட்டிருக்கு, அதனால் உங்கள் அப்பாவை இப்போ பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயின் வெளியில் வந்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறா, இதெல்லாம் உன்னோட வேலையான்னு சொல்லி. ஆமாம், நீ என்னோட பேச்சை கேட்கல, அதுக்கான பலன் தான் இது, என்னோட பேச்சை கேட்காம இருந்தேனாலும் இது மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோயின் அதே இடத்துல நீல் டவுன் போட்டு உட்காந்துடுறா. அப்போ ஹீரோ நினச்சி பார்க்குறாரு, அவங்க அப்பாவை கொலை பண்ணது ஹீரோயினோட அப்பா தான் சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை, போக போக தான் தெரியும். ஹீரோவுக்கும் சாவோக்கும் ட்ரெஸ்ஸு வந்துருச்சு போல். அந்த ட்ரெஸ்ஸை ஹீரோயின் தான் பர்சனலாக அவங்க வீட்டில் போய் டெலிவரி பண்ண போகிறா. ஹீரோவோட பிரதருங்கிறதுனால அவர் தான் ஹீரோயினை வெல்கம் பண்ணுறாரு. உள்ளே போனோன்னே ட்ரெஸ்ஸை கொடுக்குறா. அதுக்கு அந்த சாவோ சொல்கிறா, நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயினோட கையில் அவளோட ஷூவை வச்சுட்டு சொல்கிறா, கீழேருந்து மேலே வரணும்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறான். ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் அந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ சீச்சன் பார்த்துட்டு, உனக்கு ஏன் கையில் அடிபட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அது முடியவே முடியாதுன்ற மாதிரி சொல்ல சீச்சன் ஹக் பண்ணிக்கிறான். இது எல்லாத்தையுமே ஹீரோ ஒரு ஓரமாக நின்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். சீச்சன் அங்கிட்ட போனதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை பிடிச்சி வச்சுக்கிட்டு கேட்குறாரு, என்ன மறுபடியும் உன்னோட ரிலேஷன்ஷிப்பை மாற்றிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. அது உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கையிலேயே சாவோ ஹீரோயின் தான் எல்லா தப்பும் பண்ண மாதிரி ஹீரோயினை அக்யூஸ் பண்ண. அதுக்கு ஹீரோ நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை சரியா, அந்த நீ ஒன்று நான் டச் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் சொல்லு பேச்சு கேளு சரியா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ சீச்சனும் ஹீரோயினும்
ஹக் பண்ணிகிட்டு இருந்தது ஹீரோவுக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது. சாவோக்கும் ஹீரோவுக்கும் மேரேஜ் ஏற்பாடெலாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ ஹீரோயின் வந்து ரூமுக்குள்ளே போகிறத ஹீரோ பார்த்துறாரு. உடனே அங்கே நின்றுட்டுருக்கவர் என்ன பண்ணுறாருன்னா எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே போகிறாரு. இதை சாவோ பார்த்துட்டே இருக்கா. உடனே அவன் என்ன பண்ணுறான்னா தன்னோட பிரதர்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்கா. உனக்கு அழகான பொண்ணு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ரூம்குள்ளே வந்தார் இல்லையா ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க போக ஹீரோயின் வந்து உனக்கு மேரேஜ் ஆக போகுது, அதனால் நீ அந்த பொண்ணுக்கிட்ட போ அப்படின்னு சொல்லி அடித்து விட்டுறா ஹீரோவை. ஹீரோயின் வந்து அடித்து விட்டுட்டு வெளியில் வரா. அந்த சாவை சொன்னாலேயே அவளோட கசின் பையன்கிட்ட சொல்லி ஹீரோயினை தூக்க சொல்லிடுறான். அவன் தூக்கிட்டு போய் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை வந்து பயங்கரமாக அடிக்கிறான். அடிச்சுட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோடய பிரதர் இல்லாவே எப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் அங்கேருந்து ஹீரோவுக்கு கால் பண்ணால் ஹீரோவால் எடுக்க முடியலை. அந்த வந்து சாவை வந்து கட் பண்ணி விட்டுறா. ஆனால் ஹீரோயின் வந்து கரெக்டான டயத்தில் சீச்சனை தான் வந்து காப்பாற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கான். இந்த நேரத்துலேயே ஹீரோயின் கண்ணு முழிச்சிடுறா. உடனே சீச்சன் வந்து உனக்காக நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறான். அவனோட கோட்டை வந்து அங்கனையே வச்சுட்டு போயிடுறான். அதில் என்னென்னா சீச்சனோட ஃபோனுக்கு வந்து ஏதோ ஒரு வியர்டான மெசேஜ் வருது. அதை ஹீரோயின் பார்த்துடுறா. இப்போ ஹீரோயின் வந்து ரொம்ப நேரம் கழித்து தூங்கிட்டு இருக்கா. ஹீரோ தான் வர்றாரு. வந்தவர் வந்து ஹீரோயினை டச் பண்ண ஹீரோயின் யாரோ நினச்சி பயந்து போயிடுறா. சாவோ கசின் கடத்திட்டு போயிருப்பான் இல்லையா, அதில் ஹீரோயினை வந்து பயங்கரமாக அடிச்சிருப்பான். அதை ஹீரோ பார்த்துட்டே கிஸ் பண்ண போக ஹீரோயின் வந்து தட்டி விட்டுறா. உடனே ஹீரோ அதே இடத்துல ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, இந்த லைஃப்பில் நீ எனக்கு மட்டும்தான், என்கிட்டேருந்து தப்பிக்கணுன்ட்டுலாம் முயற்சி கூட பண்ணாதன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்ப ஹீரோயின் வந்து ஃப்ளாஷ்பேக்கெலாம் நினச்சி பார்க்குறா. இனிமேல் நம்ம இருந்தால் தானே இந்த டார்ச்சர் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்டை கட் பண்ணிக்கிறா. இங்கே ஹீரோ வந்து வெளியில் வந்துடுறான். சீச்சன் எதுக்கால வரான். அப்போ ஹீரோ சொல்கிறான், மென்டலி ப்ரிப்பேர் ஆகி உள்ளே போ அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல உள்ளே போய் பார்த்தா ஹீரோயின் கையை கட் பண்ணிக்கிறா. அதாவது சீச்சனுக்கு முன்னாடி ஹீரோயினை பார்க்க ஹீரோ தான் வேகமாக வந்து டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஒன்றும் பரவாயில்லன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வந்துடுது ஹீரோயினுக்காக. இப்போ 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே ஓல்டு லேடிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்கிறான். உடனே ஹீரோ தான் ஃபஸ்ட்டு அங்கேருந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை. அவங்களோட பிளட்டு வந்து ரொம்ப ரேர் டைப்பு. இது வந்து உலகத்தில் மொத்தம் 3 கேசஸ்க்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி இருப்பாங்க. ஹீரோயினுக்கு ஒரு ஞாபகம் வருது. அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்க, உனக்கும் 2 ரேர் பிளட் குரூப், அதை யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதான் ஞாபகம் வருது. அதை நினச்சிக்கிட்டு இருக்கையிலே சீச்சன் வந்து இனி இங்கே என்ன பண்ணுற, உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜெயிலில் போய் பார்க்க வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அப்பாங்கவும் சரி வா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறா. ஃபஸ்ட்டு ஹீரோயின் தான் அவங்க அப்பாவை பார்க்க உள்ளே போகிறா. அவங்க அப்பா வந்து, அப்பா ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னையை பற்றி கூட நீங்கள் நினச்சி பார்க்க மாட்டிங்களா, அவங்கள யார் கொன்னது ஹீரோவோட அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை பற்றி நீ விசாரிக்கக்கூடாது, இந்த இடத்துலையே விட்டுட்டு போயிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹீரோயினை போக சொல்லிடுறார். 2வது சீச்சன் தான் வந்து பார்க்க வர்றான். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, மரியாதை என் பொண்ணை விட்டு தள்ளிடுடா அப்படின்னு சொல்லி வான் பண்ண, நீங்கள் எந்த உண்மையும் சொல்லாத வரைக்கும் நான் ஹீரோயின் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி சீச்சன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வெளியில் வந்து நிற்கிறா. சீச்சன் வர்றாரு. ஹீரோயின் கேட்குறா, என் அப்பா வந்து உள்ளே இருக்காரு, ஹீரோவோட அப்பா மர்டர் பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா ஹீரோவோட வீட்டில் போய்கிட்டு கழுத்தில் கத்தி வச்சுட்டு ஒரு டீல் மேக் பண்ணுறாரு. என்னென்னா, நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், அம்மாவுக்கு பிளட்டு தேவைப்படுதுன்னு தெரியும், அது என்கிட்ட இருக்குது, என்னால் கொடுக்க முடியும்னு சொல்ல, என்னையவே நீ மிரட்டி பார்க்குறியா, என் டேமுக்கே நீ இது பண்ணுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம் இவங்களோட பிளட்டு தான் உங்கள் அம்மாவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி ஹீரோ ஒத்துக்கிறாரு. ஹீரோயின் அங்கேயே தங்க வச்சிடுறாரு. ஹீரோ வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகணுங்கிறதுக்காக ஒரு ஃபைல் வந்து அசிஸ்டன்ட் கொண்டு வராத. அதை பார்த்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, நானும் உன் கூட வருவேன், இது ஒரு பாட்டு தான் டீல் அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோ பின்னாடியே தொத்திட்டு வந்துடுறான். எதுக்குன்னா அவங்க அப்பாவோட கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்கு தான் வந்திருப்பாள். அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டுக்கிட்ட தான் விசாரிக்கிறா. எங்கள் அப்பாவோட அதாவது எங்கள் அப்பா வந்து கொலை பண்ணாருன்னு சொல்லி இருக்கார் இல்லையா ஜெயிலில், அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கவும், ஆமாம்மா தெரியுமா கேள்விப்பட்டேன், ஆனால் எவிடன்ஸ் எல்லாமே உங்கள் அப்பாவுக்கு அகேன்ஸ்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மழுப்பி விட்டுடுறாரு. உடனே அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, தான் கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி ஹீரோயினை கடத்த சொல்லிடுறாரு. கடத்திடவும் செஞ்சுருது அந்த பொம்பளை. கடத்தணுன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே வந்து குரூப்பாக இருக்கவங்க ஹீரோயின்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோ கரெக்ட் டயத்துக்கு வந்து காப்பாற்றிடுறாரு. இப்போ அந்த ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து, இவ தான் இதெல்லாம் பண்ண, எங்களை மன்னிச்சிருங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி ஹீரோக்கிட்ட மன்னிப்பு கேட்க, ஹீரோ இவளுக்கு என்ன நடக்கணுன்னு இருந்துச்சோ அது இவங்களுக்கும் நடக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாருன்னா, சீச்சனுக்கு தான் கால் பண்ணி, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே வரைக்கும் வந்துட்டாப்பா அவங்க அப்பாவை பற்றி விசாரிக்கிறதுக்கு, இனிமேல் என்னால் மறைக்க முடியாது, அவளுக்கு ஏதோ க்ளூ கிடச்சிருக்குன்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி சீச்சனை மிரட்ட, சீச்சன் சொல்கிறான், இனிமேல் அவள் இதை பற்றி எதுவுமே விசாரிக்க மாட்டா, அதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தான் டைரெக்டாக பார்க்க வந்திருக்கான்.
ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், இந்த கேஸில் நிறைய இது இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இரு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து அந்த கேஸில் விசாரிக்க விடாமல் பேசுகிறான். இதிலே ஹீரோயினுக்கு வந்து ஓவர் டவுட் ஆகிடுது. அதுக்கப்புறம் இப்போ அங்கேருந்து ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினை கூட்டு வந்துட்டு, உன்னை நான் வீட்டில் தானே இருக்க சொன்னேன், உனக்கு ஆப்ரேஷன் முடியந்தண்டி நீ எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்க, இல்லை நீ என்னோட ஃப்ரீடமில் தலையிடுறேன்னு சொல்லி ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கா. இது சாவோட கசின் வந்து ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க போனான் இல்லையா, அவனோட அம்மா வந்து ஹீரோயின் மேலே என்னத்தையும் ஊற்ற போகிறேன்னு வந்துடுறா. உடனே ஹீரோ வந்து கரெக்டாக ஹீரோயினை காப்பாற்றிடுறாரு. அவர் முதுகில் அடிபட்டுருது. ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. பெரிய இன்ஜரி இல்லை அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிடுறாரு. உடனே ஹீரோயின் வந்து நான் உன்னோட இன்ஜரியை பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்துட்ருக்க பயங்கரமாக ஃபீல் பண்ணுறா ஹீரோயின். இப்போ 2 பேரும் நிற்கலையே ஷாவை வந்து நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்ப போகிறா. அப்போ வந்து அந்த ஷாவை சொல்கிறா, இந்த வாட்டிக்கு ஆசிட் நடக்காது, அடுத்த வாட்டிக்கு வேறு என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்லி ஹீரோயினை வான் பண்ணுறா. இது இப்போ வந்து என்னமோ ஊற்ற வந்தாங்க இல்லையா, அது வந்து இந்த ஷாவோட ஏற்பாடு தான். உடனே ஹீரோயின் போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து வான் பண்ணுறாரு ஷாவோவை, நீ என்னோடய ஒய்ஃபாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு எனக்கு தெரியுது, இது ரொம்ப நாள் நிலைக்காது போலையே அப்படின்னு சொல்லி ஹீரோ வான் பண்ணுறாரு. அப்போ சாவை ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறா. என்னென்னா மேரேஜ் ஆகி இவ்வளோ நாள் ஆகியும் ஹீரோ வந்து சாவை டச் பண்ணியிருக்க மாட்டார். அதனால் அவங்க அப்பா அம்மா அடிச்சிருப்பாங்க, அதனால தான் இப்படி பண்ணியிருப்பா போல். இதனால் வீட்டுக்கு வந்த சாவோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயினோட அப்பா தான் ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணாருங்கிறதுக்கான ஆதாரத்தை திரட்டி ஹீரோவோட அம்மா கிட்ட கொடுத்துட்றா. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ரோட்டில் சூசான்னு போய்கிட்டு இருக்க ஹீரோயினை அடித்து இழுத்துட்டு வர சொல்லிவிட்டு நீல் டவுன் போட வைக்கிறாங்க. உன் அப்பா தான் இது என்னோட கணவரை கொண்டாரு, அவன் எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு நீ வாங்கி ஆகணும், அதுவும் போக என் மகனை வர நீ செடியூஸ் பண்ணிக்கிட்டு தெரியுதியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமாக அடித்து தூக்கி போட்டுடுறாங்க. இது எல்லாமே சாவோட வேலை தான். ஹீரோ வந்துடுறாரு கரெக்டான டயத்துக்கு. ஆனால் என்ன டைம்னா ஹீரோயினை அடித்ததுக்கப்புறம் தான் வர்றாரு. ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லி ஹீரோ கேட்க, அவன் உன் அப்பாவை கொலை பண்ணியிருக்க, நீ எவ்வளோ மன்னிச்சிட்டியா அப்படின்னு கேட்கவும், அது என்னோட பர்சனல், அதிலலாம் நீங்கள் தலையிடாதீங்கன்னு சொன்ன உடனே ஹீரோவையும் அவங்க அம்மா அடிக்க சொல்லிடுறாங்க. அப்போ ஹீரோ ஒன்று நினச்சி பார்க்குறாரு, என்னென்னா ஹீரோயினோட அப்பா தான் கொலை பண்ணியிருப்பாருன்னு ஒரு சில ஆதாரங்கள் இருக்கும் இல்லையா, அந்த ஆதாரத்தை எல்லாத்தையுமே வேறு யாரோ ஒருத்தவங்க வந்து மாற்றி வச்சுருக்காங்க. உண்மைக்குமே அவங்க அப்பா கொலை பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ கலெக்ட் பண்ணியிருப்பார். அதை தான் நினச்சி பார்த்துட்ருக்காரு. நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கையிலே அந்த ஷாவோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோவை வந்து செடியூஸ் பண்ண ட்ரை பண்ண சொல்கிறாரு, நீ எந்த எண்ணத்தில் என்கிட்ட வர்றேன்னு தெரியும், அதெல்லாம் நடக்கவே நடக்காது, உன்னோட இப்போ மிஸ்ஸஸ் லூங்கிற பொசிஷன் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இனிமேல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னா அது இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த ஷாவோவை மிரட்டி விட்றாரு. ஷாவோவும் இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஷாவோ போனதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவங்க அப்பாவை யார் கொலை பண்ணாங்கங்கிறத வந்து சிசிடிவி ஃபுட்டேஜில் ரெக்கார்டாக இருக்கும், அது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டார் போல். அதை தான் பார்த்துட்ருக்காரு. ஹீரோயினை அடிச்சு போட்டாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க. அவங்க அப்பாவையும் ஹீரோ வந்து எப்படியோ வெளியே கொண்டு வந்துட்டார் போல். ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்குறா, அவங்க அப்பா பக்கத்தில் தான் நிற்காரு. அப்பான்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கலையே அவங்க அப்பா மயங்கிடுறாரு. இப்போ மறுபடியும் அவங்க அப்பாவை ஒரு பெட்டில் தான் போட்டிருக்காங்க. என்னாச்சுன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நாள் ஜெயிலில் இருக்காங்க இல்லையா, அதனால் அவங்களுக்கு நியூட்ரிஷன் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப மணி ஆகும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்கிறேன். ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்கிறா, அப்பா நான் எப்படியால் வேலைக்கு போய் கண்டிப்பாக இதுக்கான பணத்தை நான் சேமிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதனால் என்ன பண்ணுறான்னா, அதுக்கு அடுத்த நாளே வேலைக்கு வர்றா. வேலைக்கு வந்து பார்த்தா அங்கே வந்து உனக்கு வேலை கிடையாது, ஒன்றால் மிஸ்ஸஸ் சாவோ ரொம்ப சஃபர் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இப்போ ஹீரோயின் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறா வேலை தெரியாத ஹீரோ பார்த்துட்டே தான் இருக்காரு. உடனே அசிஸ்டண்ட்டை கிட்ட சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இல்லையா, அந்த கம்பெனியில் ஹீரோயினுக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டுருக்கா. அப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, சாப்பாட்டுக்காக ரோட்டில் இருக்க குப்பையெல்லாம் பறக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்பா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அப்பா நல்லபடியாக தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கையிலே ஹீரோயினுக்கு ஃபோன் கால் வந்துடுது, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி. அதை அவங்க அப்பா கிட்ட சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்ருக்கா. மறுநாளே ஹீரோயினும் வேலைக்கு வர்றா. ஆனால் அவள் கேட்ட டிபார்ட்மெண்ட் ஒன்று, அவளுக்கு கிடச்ச டிபார்ட்மெண்ட் ஒன்று. வேலை பார்த்துட்ருக்கையிலேயே அவருங்க வந்து ஹீரோ வந்து இன்வெஸ்டர்ஸாக வர்றாரு. வந்தவர் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்கிறாரு, என்னை செடியூஸ் பண்ண இங்கேயே நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, எனக்கு அந்த வேலை கிடையாது, எனக்கு அந்த மாதிரி புத்தியும் கிடையாதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்லிடுறா. அந்த இன்வெஸ்டர்ஸை தானே ஹீரோ வந்திருக்காரு, அதனால் அவர் கேட்குற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே அவங்க செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து ஹீரோயினும் வரணும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு ஹீரோயினும் வந்துடுறா. உடனே ஹீரோ அங்கேயும் ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு, ஹீரோயின் வந்து ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லி. ஹீரோ பேச்சை கேட்டுட்டு ஹீரோயின் வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிடுறா. ட்ரிங்க் பண்ணிவிட்டு ரோட்டில் வர்றா. வரும்போது அவளை 2-3 பேர் புள்ளி பண்ணுறாங்க. அவளை காப்பாற்ற போகிறேன்னு அவங்க அப்பா வந்து அவங்க அப்பாவை அவங்க பயங்கரமாக அடிக்க
ஹீரோயின் வந்து செங்காமட்டிட்ட பிடிச்சிக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் அடி வெளுத்துடுறா. இப்போ ஹீரோ தான் வந்து ஹீரோயினை ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து மருந்து போட்டு விட்றாரு ஹீரோயினுக்கு. அதுக்கு ஹீரோயின் வந்து ஐ ஹேட் யூன்னு சொல்ல ஹீரோ ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாரு. ஹீரோவோட அப்பாவை கொலை பண்ணது சீச்சன் தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து ஹீரோ கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருப்பாரு. இதை நினச்சி பார்த்துட்ருக்காரு ஹீரோ. இப்போ ஹீரோயின் வந்து தூங்கி எழுந்துடுறா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஹீரோ வந்து அவரோட கண்டிஷனை சொல்கிறாரு. நீ அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கணும், உன் அப்பா கொலை பண்ணலன்னு சொல்லி எனக்கு தெரியும், இந்த அதுக்கான ஆதாரம். ஆனால் என்னோட கண்டிஷனுக்கு நீ ஒத்துக்கலைன்னா உன் அப்பாவை மறுபடியும் நான் தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டிட்டு அங்கேருந்து போகிறாரு. இப்போ என்னன்னா ஷாவோ இருக்கா இல்லையா, ஹீரோவுக்கு கால் பண்ணுறா. ஹீரோ வந்து வெளியில் இருக்கின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஷாவோ வந்து ஹீரோவும் ஹீரோயினும் சீச்சனுக்கு எதிராக வந்து ஆதாரங்கள் திரட்டிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே சீச்சனுக்கு தெரிகிற மாதிரி ஷாவோ வச்சுட்டு கிளம்பிடுறா. உடனே அந்த சீச்சன் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு ஆள் ரெடி பண்ணிடுறான். ஹீரோயின் இங்கே என்ன பண்ணுறான்னா ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டுருக்கா. அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. என்னப்பாச்சுன்னு கேட்க ஏதோ சவுண்டு மட்டும் கேட்குது, ஆனால் என்னாச்சுன்னு சொல்ல முடியலை. உடனே ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடே அலங்கோலமாக இருக்குது. உடனே ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட தான் போகிறான். என் அப்பாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோவோட சட்டையத்தோட, நீ எந்த மென்னாக இருந்தாலும் இப்படி தான் ஹெல்ப் கேட்பியா, வா நான் உங்கள் அப்பாவை காப்பாற்ற ஹெல்ப் பண்ணுதேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் 2-3 ஃபோன் கால்ஸ் பண்ணி தேட ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இருந்தாலும் இன்னொரு ஃபோன் காலில் என்ன வந்துடுதுன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வந்துடுது. உடனே ஹீரோயினை கூப்பிட்றாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, என் அப்பாவை காணுன்னு சொல்லி நான் வந்தால் நீ உன் அம்மாவை காப்பாற்ற கூப்பிடுதியா, போடா லூசு போயிலேன்னு சொல்லி அங்கேருந்து ஹீரோயின் கிளம்பிடுறா. ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காரு. அங்கே என்னன்னா சீச்சன் தான் நிற்கிறாரு. நீ அம்மாவை என்னடா பண்ண அப்படின்னு ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி சீச்சனை போட்டு அடிக்க, சீச்சன் போடா லூசு போயிலன்னு சொல்லி ஹீரோவோட கோட் பட்டனை ஒன்றை பிச்சுட்டு வந்துடுறாரு. ஹீரோயினோட அப்பாவை வந்து தேடி போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கா. அவங்க அப்பா இறந்துட்டதா சொல்கிறாங்க. அவங்களோட பாடியை கண்டுபிடிச்சிட்டோம், வந்து பாருங்கம்மா அப்படின்னு சொல்லி உள்ளே போய் கூப்பிட்டு காட்டுறாங்க. அவங்க அப்பாவோட கையில் என்னன்னா அந்த ஹீரோவோட சட்டையிலேருந்து பிச்சான் இல்லையா சீச்சன் பட்டன், அதை ஹீரோயினோட அப்பா கையில் வச்சு விட்டுறா. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அங்கேயே மயங்கி விழுந்துடுறா. அதுக்கடுத்து எங்கே கண்ணு முழிக்கிறான்னா ஹாஸ்பிட்டலில் தான் கண்ணு முழிக்கிறா. நீங்கள் 3 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க மேடம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி டாக்டர் வார்ன் பண்ணுறாங்க. உடனே ஹீரோயின் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கையில் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த உன் அப்பா கேஸ் பற்றினது நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே ஹீரோவோட கோட் பட்டனை பார்க்குறா, ஒன்று மிஸ் ஆகுது. உடனே அவள் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா கிட்ட தான் போகிறான், ஹீரோவோட அம்மா கிட்ட. ஹீரோ என்ன தான் லவ் பண்ணுறாரு, இந்த தெரியுமா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், என்னை தவிர வேறு யார்கிட்டேயும் போக மாட்டார், அது தெரியுமா உங்களுக்கு, அதுவும் போக எங்கள் அப்பா வந்து உங்களோட கணவரை கொல்லலை, அதுக்கான ஆதாரம் இதுதான். இப்போ நான் உங்களுக்கு பிளட் கொடுத்தேன்னா நீங்கள் காப்பாற்றுவீங்க, நீங்கள் பிழைச்சிக்குவீங்க, ஆனால் அது வந்து பாசிபிள் ரொம்ப கம்மி தானே, என் குழந்தை இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. உடனே அவங்க அம்மா யோசித்து பார்த்துட்டு குழந்தை தான் முக்கியம்னு சொல்லி அவங்களோட ஐசியூ மாஸ்க்கை எடுத்து விட்டுடுறாங்க. இதனால் ஹீரோ வந்து பயங்கரமாக கோவப்பட்டு ஹீரோயின் அடிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ண, என் அம்மா மாஸ்க் எடுத்து விட்டாங்க, அதுக்காக அவங்கக்கிட்ட நீ என்ன பேசுனேன்னு சொல்லவும், நீ அப்பாவை கொலை பண்ணல, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க ரிப்போர்ட்டை ஹீரோ கிட்ட காட்டுறா. உடனே ஹீரோ என் கூட வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்து அவரோட வீடு இருக்கும் இல்லையா, வீட்டோட பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சுட்டு போயிடுறாரு. அங்கே இருக்க நேனி வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு கொண்டு போக வர்றாங்க. அப்போ அந்த சாவை வந்து ஹீரோயினுக்கு சாப்பாடு போக விடாமல் தடுத்துடுறா. அந்த இடத்துலையே அவங்க அங்கே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிடுறா. இங்கே ஹீரோயின் வந்து பசினால் 2-3 நாள் ஆயிடுச்சு போல் கிடக்குறா. நீ இவளுக்கு எவ்வளோமானவனாக இருப்பா இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோவை தான் திட்டிக்கிட்டே தன்னோட கையை கடிச்சிக்கிட்டே தன்னோட பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. 3 நாள் கழித்து ஹீரோயின் மயங்குறா. ஹீரோ டோரை ஓப்பன் பண்ணி ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாரு. அப்போ நேனிக்கிட்ட கேட்காரு என்னாச்சுன்னு சொல்லி. மேடம் தான் சாப்பாடு கொடுக்க விட மாட்டேன்ட்டாங்கன்னு சொல்லி அந்த நேனி சொல்லி கொடுத்துட்றாங்க. ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இப்போ ஓரளவு ஓகே தான், பிளட்டு கொடுத்ததுனால மேடம் மட்டும்தான் வீக்காக இருக்காங்க, பேபி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இந்த கேப்பில் ஹீரோவோட அம்மா இறந்துட்டாங்க போல். அதனால் ஹீரோ என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை வந்து அவர் வீட்டு முன்னாடி நீல் டவுன் போட வச்சிடுறாரு. அப்போ சாவோ கேட்குறா, இவங்க என்ன பண்ணுறா, இவ தானே உங்கள் அம்மாவை கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கையில் சீச்சன் வந்து இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே சாவோ கேட்குறா, இது யாரோட பேபி அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ சொல்கிறாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், இவன் நீல் டவுன் நீங்கள் போட்டுட்ருக்கதை நான் பார்த்து ரசிக்கணும், நீ உள்ளே போன்னு சொல்லி சாவோவை அங்கேருந்து உள்ளே அனுப்பிடுறாரு. இப்போ நீல் டவுன் ஹீரோயின் போட்டுட்ருக்கா, மயக்க வந்து விழுந்துடுறா. இதை எல்லாத்தையுமே சாவோ உள்ளேருந்து பார்த்துட்ருக்கா. உடனே சீச்சன் என்ன பண்ணுறாருனா சாவோக்கிட்ட வாலண்டியராக அப்ரோச் பண்ணுறாரு.
சேர்ந்துடுற மாதிரி. அதுக்கு வந்து அந்த சாவை வந்து என்ன இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கவும் சீச்சன் வந்து ஷாவோட மனசை ஒன்று சொல்ல இதெல்லாம் சொல்லி மனசு மாற்றி 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோவோட அசிஸ்டன்ட் அவரோட ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிறாரு. இப்போ ஹீரோயினை தூக்கிட்டு போனார் இல்லையா ஹீரோ, செக்கப் நடந்துகிட்ருக்கு. செக்கப் நடந்ததுக்கப்புறம் ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. ஹீரோட ஃபோனுக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் வந்து அந்த மெசேஜ் அனுப்பிடுறாரு. அந்த மெசேஜ் அனுப்பினதை பார்த்துட்டு ஹீரோ உட்காந்துட்ருக்காரு. இந்த சைடு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சீச்சன் அங்கேருந்து எழுந்து கிளம்பி போகிறாரு. அப்போ வந்து நேனி வந்து உங்கள் அப்பா அம்மா பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சாவோ கிட்ட சொல்ல சாவோ கீழே கிளம்பி வர்றா. அவன் நிற்க பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து ஹீரோவுக்கும் சாவோவுக்கு தான் எதோ நடந்துருச்சுன்னு சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்டு நீயும் ஹீரோவும் உடனே போய் மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி என்ன நடந்துச்சுன்னு கூட சாவோ கிட்ட முழுசாக கேட்காம ஹீரோவை வர சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயின் கூட இருக்காரு, வர்றேன்னு வர சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ வர்றாரு. வரும்போதே ஹீரோயினையும் கூடவே கூட்டிகிட்டு வர்றாரு. அவங்க அப்பா அம்மா கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ள என் பொண்ணு இருக்கையில் வேற ஒரு பொண்ணோட கூப்பிட்டு வர்றீங்க, அந்த பேபி யாரோடது அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு என்னோடது தான் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, என்னோட பொண்ணு இருக்கையில் அப்படின்னு சொல்லவும் உங்கள் பொண்ணு பண்ண காரியத்தை நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த சீச்சனும் சாவோவும் இருந்த வீடியோவை காமிச்சிடுறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா வந்து சாவோவை திட்டிட்டு இன்னொரு எக்ஸ்கியூஸ் கேட்குறாங்க. ஹீரோ வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னும் 3 days டைம் தரேன், அதுக்குள்ளே இங்கேருந்து கிளம்புறதுக்கு வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. சாவோட அப்பா அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ சாவோ இருக்கா, சீச்சன் அங்கே வந்து சீச்சன் சொல்கிறான், இது எல்லாம் யாரால் நடந்துச்சு, ஹீரோயினால் தான் நடந்துச்சு, அதனால் நீ அவளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நீ தான் உண்மையான மிஸ்ஸஸ் லூ அப்படின்னு சொல்லி சாவோவை ஏற்றி விட, நீ ஏதாவது பண்ணிடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்ராடு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சீச்சன் சொல்லிடுறான். சீச்சன் சொன்னதை இவ சாவோவும் நம்பிடுறா. ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஹீரோயினை மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கா. இந்த சைடு ஹீரோயினும் கூட்டிகிட்டு ஹீரோ வந்து ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்காரு. வெளியில் வரையில் ஹீரோயினோட சின்ன வயசு ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்த்துட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க, நெய்பர்ஸ் போல். அப்போ ஹீரோ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத பிடிக்காம, நான் வந்து இந்த குழந்தைல வயிற்றில் இருக்க குழந்தை இருக்கு இல்லையா அதோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு வந்துடுறாரு. இழுத்துட்டு வந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, நீ அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சொல்கிறா, நீ நினைக்கிற மாதிரி எங்கள் 2 பேருக்குள்ளே ஒன்றுமே இல்லை, நாங்கள் வெறும் நெய்பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிகிட்ருக்கா. சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. என்ன மூவ் அண்ட் டாக்டர் தான் ஃபோன் பண்ணுறாங்க, நான் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, உன்னைய பார்த்துக்க இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேர்டேக்கரை விட்டுட்டு போயிடுறாரு. ஹீரோ தேவையில்லைன்ற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கிடையாது, இவ உன்னை பார்த்துப்பா இந்த கார்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ விட்டுட்டு போயிடுறாரு. உடனே ஹீரோயின் வந்து நம்ம ரிச்சாக இருக்கோமே, கண்டிப்பாக ஷாப்பிங் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு போயிருக்கா. அப்போ ரொம்ப காஸ்ட்லியான ப்ரைஸ்லெட் ஒன்று பார்க்குறா. அப்போ அந்த கடையில் வேலை பார்க்குற பொண்ணு வந்து, இது வந்து விஐபி கஸ்டமர்ஸ், உங்களை மாதிரி பிச்சைக்காரங்களுக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்ப ஏளனமாக பேச, அந்த கேர்டேக்கர் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கையிலேயே மூஃபன் வந்துடுறாரு. என்னை பற்றி யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க தெரியுதா உனக்கு, இதை வந்து அவங்களுக்கு நீ ஃப்ரீயாக கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த ஷாப் கூட மூஃபனோடது போல். உடனே அவர் வந்து அந்த ஷாப்பில் வேலை பார்த்தாலே அந்த பொண்ணை வந்து ஃபயர் பண்ணிடுறாரு. இப்போ அந்த கேர்டேக்கர் வந்து மூஃபனோட ஹீரோயினை பேச விட மாட்டேங்கிறாங்க. உடனே ஹீரோயின் வந்து கார்டை கொடுத்து நீங்கள் போய் ஏதாவது வாங்கிக்கோங்க, அதை நான் பேசிக்கிறேன்னு சொல்லி தனியாக பேசிகிட்டு இருக்கா. அப்போ வந்து மூவ் பண்ண சொல்கிறான், ஹீரோவை விட்டு வந்துரு அப்படிங்கவும், இல்லை ஹீரோயினை நல்லா தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, நல்லா பார்த்துக்கிறான்னா இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லவும், இல்லை என்ன நல்லா தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். மூவ் பண்ண வந்து ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ண, ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லி கிளம்பி காரில் வந்துட்டுருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, உன் அப்பா கொலா கேஸை பற்றி க்ளூ இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் பக்கத்தில் கேர்டேக்கர் இருக்கிறதுனால அவங்கள போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்லி கிளம்பி விட்டுறா. ஆனால் காரில் இருக்கவன் என்ன பண்ணுறான்னா, டிரைவர் மாதிரி ஹீரோயினோட மூஞ்சியில் ஏதோ ஸ்ப்ரே மாதிரி அடித்து மயங்க வச்சு ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். இந்த கேர்டேக்கர் வந்து வாங்கிட்டு வர்றாங்க, அதுங்களையும் காரை எடுத்துடுறாங்க. உடனே அதை வந்து ஹீரோக்கு தான் கால் பண்ணி உடனே சொல்லுறாங்க. இந்த சைடு ஹீரோயினை கடத்திட்டு வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோயின் சொல்கிறா, நீ எவ்வளோ வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுறாங்க. ஹீரோயினை கடத்திட்டு போனவை வந்து ஹீரோயினை தள்ளி விட்டுறான். அதுக்குள்ளேயும் ஹீரோ அந்த போலீஸ் டீமோடு அங்கே வந்து ஹீரோயினை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறா, பேபி எப்படியாலும் காப்பாற்றிருன்னு சொல்லிட்டு. இப்போ ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து டாக்டர் வந்து சைன் கேட்குறாங்க. ஹீரோ சைன் போட போகிறாரு, மூவ் போட விட மாட்டேங்கிறாரு. இனி ஒன்றும் ஃபேமிலி மெம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூவ் அந்த ஹீரோயினுக்கு தேவையான ப்ரொசீஜர்லாம் கையெழுத்து போட்டு விட்டுறாரு. இந்த ஆளை யார் அனுப்பியிருப்பானா, சாவோ தான் அனுப்பியிருப்பா. அதனால் ஹீரோ வந்து சாவோவை பிடிச்சிட்டு வர சொல்லி
சொல்லி ஆள் அனுப்பி விட்டு இருக்காரு. அவளை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு அபார்ஷன் ஆகிருச்சு போல், கண்ணு முழிச்சு உட்காந்துருக்கா. ஹீரோ சொல்கிறாரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நிறைய பேபிஸ்லாம் இது வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வந்து பேபிக்காகவும் அவங்க அப்பாவுக்காகவும் ஹீரோவை ரிவெஞ்ச் எடுக்கணுங்கிறதுக்காக ஹீரோ கிட்ட சரின்னு சொல்லிடுறா. சாவோவை போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்க இல்லையா, அதை வந்து சீச்சன் பார்க்க போயிருக்கான். அப்போ சீச்சன் கிட்ட ஹெல்ப் கேட்குறா. அப்போ சீச்சன் சொல்கிறான், இது கூடயா உனக்கு புரியலை, நான் மாட்டின வலையில் நீ விழுந்துட்ட, அவ்வளோதான். ஹீரோயினை வந்து பழி வாங்குறதுக்கு நான் உனக்கு தேடினேன், ஆனால் அதுக்கு உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி சொல்ல, நான் கண்டிப்பாக இதை ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி சாவோ சொல்கிறா. வேணா உங்ககிட்ட ஏதாவது குழு இருக்கா, வேணா சொல்லிப்பார் அப்படின்னு சொல்லி சீச்சன் சொல்லிடுறான். நீ சொல்லுறதுக்கு முன்னாடியே நான் உன்னை முடிச்சிருவேன்ற மாதிரி சீச்சன் சொல்லிடுறான். இப்போ ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் வர்றாரு. அசிஸ்டண்ட் வந்து சாவோ தான் கடத்தினாங்கன்னு சொல்லிடுறாங்க. உடனே சாவோ ஜெயிலில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் வந்து சாவோவை பார்க்க வந்திருக்கா. சாவோ வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறா. அவங்க அப்பாவை கொலை பண்ணது, அந்த அபார்ஷன் ஆகிறதுக்கு சாவோவை இழுத்து விட்டது எல்லாமே சீச்சன் தான். இந்த எல்லா உண்மையும் ஹீரோவுக்கு தெரியும். ஆனால் ஹீரோ வந்து எதுக்கு உங்ககிட்ட மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியாது, வேணா நீ போய் ஹீரோ கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிடுறா. உடனே ஹீரோயின் வந்து அங்கேருந்து வேமா வந்து ஹீரோவோட ஆஃபீஸ் ரூமில் பார்க்குற எல்லா எவிடன்ஸுமே சாலிடாக இருக்குது. ஹீரோ கிட்ட கேட்குறா, ஏன் நீ அப்பாவை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி. உடனே ஹீரோ சொல்கிறாரு, உன் அப்பாவை காப்பாற்றணும் இல்லைனா உன்னை காப்பாற்றணும், எனக்கு வந்து உன்னை மட்டும்தான் காப்பாற்றணும், ஏன்னா என் அம்மா ஆப்ரேஷனுக்கு நீ எனக்கு கண்டிப்பாக தேவை, அதனால தான் நான் உன் அப்பாவை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் வந்து ஹீரோவை ஒரு அரைஞ்சிட்டு அங்கே இருக்கும் இல்லையா எவிடன்ஸு அது எல்லாத்தையுமே அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறா. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, அந்த மூஃபன் இருக்கார் இல்லையா, மூஃபன் கிட்ட தான் கொடுக்குறா. மூஃபன் வந்து சொல்கிறான், இதை வச்சு கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், சீச்சனை பழி வாங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த எவிடன்ஸில் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்கிட்ட கொடுக்குற மாதிரி 2 பேர் பேசிக்கிறாங்க. போலீஸ்கிட்டையும் கொடுத்துட்றாங்க. உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சீச்சனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. சீச்சன் வந்து ரொம்ப திமிராகவே உட்காந்து பழி சொல்கிறான், அதாவது திமிரா பதில் சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க, எவிடன்ஸ் எல்லாமே சாலிடாக இருக்கே அப்படிங்கவும், நான் என் லாயர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி அப்போயே ரொம்ப திமிராக பேசிக்கிட்டு இருக்கான். எவிடன்ஸு அதாவது எல்லாம் விசாரித்து முடிச்சதுக்கப்புறம் சீச்சன் வெளியில் வர்றான். அவனோட லாயர்கிட்ட பேசிட்டு நிற்கிறான். லாயரவே மிரட்டுற அளவுக்கு ரொம்ப பெரிய கிரிமினல் போல் மிரட்டிகிட்டு இருக்கையிலேயே போலீஸ்காரங்க மறுபடியும் வந்து நீங்கள் தான் கொலை பண்ணீங்கிறதுக்கு ஆதாரம் எல்லாம் தெளிவாக எங்களுக்கு கிடச்சிருச்சு, மறுபடியும் உள்ளே போங்கன்னு சொல்லி சீச்சனை கூப்பிட்டு போயிடுறான். என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வந்திருப்பான் போல். அது உடனே சீச்சன் சொல்கிறான், உனக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் இருக்குது, கண்டிப்பாக நான் அதை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோவை மிரட்டுறான். உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பிடிச்சி அங்கனே அடின்னு அடிச்சிடுறாரு. இன்னொரு சைடு அந்த சீச்சனை பிடிச்சிட்டாங்க இல்லையா, அதை டாக்டர்கிட்ட சொல்லி ஹீரோயின் வந்து மூஃபன் கிட்ட சொல்லி பயங்கரமாக சந்தோஷப்பட்டுட்ருக்கா. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ கால் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் கீழே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோயினு போயிடுறா. 2 பேரும் மேரேஜ் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிடுறாங்க. ரிசீவ் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. என்னன்னா சீச்சன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி கால் வருது. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, ஹீரோயினோட உயிருக்கு தான் ஆபத்துன்றது தெரியும், அதனால் ஹீரோயின் கிட்ட கூட சொல்லாமல் ஹீரோயினை அவசரமாக ஏற்றிட்டு போய் வீட்டில் கொண்டு போய் விட்டுறாரு. விட்டுட்டு சொல்கிறாரு, நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இது என்னோட பெர்மிஷன் இல்லாமல் இவளை எங்கேயும் விடாதீங்கன்னு சொல்லி நானிக்கிட்ட சொல்லிவிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினுக்கு வந்து டாக்டர் அதாவது மூஃபன் கால் பண்ணுறாரு. இப்போ இங்கேருந்து போய் ஆகணுமே அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறான்னா ஹீரோயின் அங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா நேனி, அந்த நேனிக்கிட்ட எனக்கு வார்ம் வாட்டர் வேணும், கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேனியை வந்து வார்ம் வாட்டர் எடுக்க போகிற கேப்பில் ஹீரோயின் வந்து தப்பிச்சிட்றா அங்கேருந்து. உடனே அந்த நேனி வந்து ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறாரு. இப்போ தப்பிச்ச ஹீரோயின் வந்து மூஃபன் காரில் ஏறிட்டு போகிறா. இதை சீச்சன் பின்னாடி நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். நேனி கால் பண்ணாங்க இல்லையா, ஹீரோ வந்து உடனே அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ சாயங்காலம் ஆகிருச்சு. சாயங்காலம் ஆகிட்டு மூஃபனும் ஹீரோயினும் எங்கேயோ ஷாப்பிங்கெல்லாம் போயிட்டு ஹாய் காட்டிட்டு வர்றாங்க. சீச்சன் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக ஹீரோயினை இடிக்க போகிறான். கரெக்டாக அந்த டைப்புக்கு ஹீரோ வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்ணுறாருனா ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோ ஊடால விழுந்துடுறாரு. உடனே என்ன ஹீரோ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க. உள்ளே நின்றுட்டு இது பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வந்து கையெழுத்து கேட்குறாங்க. உடனே ஹீரோயின் வந்து சர்டிஃபிகேட்டாக காமிக்கிறேன், நான் தான் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறாங்க. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க பிரெயின் சர்ஜரியன் வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த மூஃபன் இருக்கான் இல்லையா, மூஃபனே பெரிய பிரெயின் சர்ஜரியன் தான் போல், அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறா. ஃபஸ்ட்டு மூஃபன் முடியாதுன்ற மாதிரி சொல்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. அதனால் மூஃபன் வந்து சரி நான் ஹீரோவை காப்பாற்றுறேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும் அப்படின்ற கண்டிஷனில் மூஃபன் போய் ஹீரோவை காப்பாற்றுக்கிறதுக்கு ஒத்துக்கிறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லிடுறா. இப்போ வந்து மூஃபன் வந்து உள்ளே போயிடறான். உள்ளே போய் ஆப்ரேஷன் நடக்குது. ஆப்ரேஷன் நடந்துட்டு மூஃபன் வெளியில் வர்றான். வெளியில் வந்துட்டு
ஆப்ரேஷன் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். இப்போ வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கண்ணு முழிக்காமல் அங்கேருந்து எங்கேயும் வரமாட்டேன்ற மாதிரி சொல்லிடுறா. இப்போ மூவ் என்ன பண்ணுறான்னா, ஹீரோக்கு வந்து பிரெயினில் சர்ஜரி அவன் தானே பண்ணியிருக்கான். அதனால் ஹீரோக்கு கொடுக்க வேண்டிய அளவை விட அதிகமாகவே கொடுத்துட்ருக்கான். அதை பற்றி ஒரு நர்ஸு கேட்க இது எல்லாம் சரியாக தான் வரும்னு சொல்லி அந்த நர்ஸை வந்து ஒரு வழியாக சமாளிச்சிடுறான். ஆனால் மூவ் பிளானில் இது ஒன்றுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆப்ரேஷன் முடிஞ்சு 1 மந்த் ஆகிருது. ஹீரோ கண்ணு முழிக்கவே இல்லை. ஹீரோ வந்து மூவ் கிட்ட கேட்க என்னன்னு தெரியலை, நான் ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸாக தான் இருக்குது, எதுக்கு நான் கண்ணு முழிக்கல தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஆனால் அந்த கேப்பில் ஹீரோ வந்து ஹீரோயினை எந்த வகையிலலாம் ப்ரொடெக்ட் பண்ணா அப்படிங்கிறத அசிஸ்டண்ட் வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறான். உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா, ஹீரோ மேலே இருக்கிறது வந்து லவ்ன்றதை தெரிஞ்சுக்கிறா. அதனால் ஹீரோ விட்டு வெளியில் வர முடியாதுங்கிறத வந்து மூவ் கிட்ட தெளிவாக சொல்லிடுறா. ஏன்னா மூவ் வந்து ஹீரோயின் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான், ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னா தன்னோட வர்றதா சொல்லியிருப்பா. இப்போ வந்து ஹீரோ லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு, அதனால் வர முடியாதுன்னு சொல்லிடுவா. இப்போ ஹீரோ படுத்திருக்கார் இல்லையா, ஹீரோ வந்து பக்கத்துலேயே உட்காந்து ஹீரோயின் பார்த்துட்டே இருக்கா. ஹீரோயின் வந்து ஒன்று ஒன்றா ஞாபகப்படுத்துகிறா ஹீரோ கிட்ட. ஹீரோ வந்து கண்ணு முழிக்கிற மாதிரியே தெரியலை. ஒரு கட்டத்தில் ஹீரோ எழுந்து உட்காந்துடுறாரு. 1 மந்த்து முடிஞ்சு 1.5 மந்த்து கிட்ட. அப்போ ஹீரோயின் கையில் சர்டிஃபிகேட் இருக்குது. ஆனால் ஹீரோ வந்து என்னென்னா 3 வருஷத்தில் நடந்தது எல்லாத்தையுமே மறந்துடுவார். ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிட்டது எல்லாமே. ஹீரோயின் வந்து சீக்ரெட் லவ்வர், அவ்வளோதான் தெரியும் ஹீரோக்கு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ அப்பாவை கொலை பண்ண அவங்களோட பொண்ணு, அதனால் கண்டிப்பாக நீ என்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பார். உடனே மூவ் கிட்ட போய் பேசுகிறாங்க ஹீரோயினோ அந்த அசிஸ்டண்ட்டோ. அப்போ மூவ் என்ன சொல்லுவாருன்னா, ஆப்ரேஷன் நடந்ததில் ஹீரோவுக்கு வந்து பழைய 3 வருஷத்துக்கு உண்டான நினைவுகள் எல்லாமே அழிஞ்சு போச்சு, அவளுக்கு அம்னீஷியா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ கரெக்டாக வந்து என்னோட முன்னாடியே இன்னொரு மின்னிட்டு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி ஹீரோயின் மேலே கோவப்படுறாரு. அப்போ அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, சார் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படிங்கவும் ஹீரோ சொல்கிறாரு, நீ இப்போ உன்னையவே நான் வேலையை விட்டு தூக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தவர் சொல்கிறாரு ஹீரோயின் கிட்ட, இன்னமும் அப்பா என் கையில் தான் இருக்கார், மறந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிடுறாரு. ஃபோர்ஸ் பண்ணினோடனே ஹீரோயின் சொல்கிறா, நீ இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, நான் எங்கே போகணும் வரணும் அப்படிங்கிறத நீ எனக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயின் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கையிலே ஹீரோ என்னன்னா ஏதோ ஞாபகம் வர்ற மாதிரி இருக்குது, பழசெல்லாம் தலை வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்க ஹீரோவுக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆகிடுது. என்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியேறுன்னு சொல்லிடுறாரு. உடனே மூஃபன் வந்து பின்னாடி கூடி ஹீரோவை அடித்து மயக்கம் போட வச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துட்றாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க மூஃபன் சொல்கிறாரு, நீ அவன்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியேறு, அவன் உன்கிட்ட இருக்க உனக்கு ஆபத்து தான், என் கூட வந்துரு, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ கண்ணு முழிச்சிடுறாரு. என்னோட ஒய்ஃபு உன் கூட இருப்பாளா, பொடா லூசு போயிலையா அப்படி இந்த நினப்பு மட்டும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்காதன்னு சொல்லி ஹீரோயினை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு என் கூட பார்ட்டிக்கு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஒரு பார்ட்டிக்கு தான் ஹீரோ கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கூட்டிகிட்டு வந்தவர் வந்து குடிக்க முடியாது இல்லையா, அதனால் அந்த பிஸ்னஸ் ஃப்ரெண்டோட ஹீரோயினை குடிக்க வச்சுட்டு இன்றைக்கி வந்து இவருக்கு கம்பெனி கொடுன்னு சொல்லிடுறாரு. சொல்லியில் ஒரு சில ஞாபகங்கள் ஹீரோவுக்கு வருது. உடனே அங்கேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் ஸ்மோக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஹீரோ வெளியில் கிளம்பிடுறாரு. ஹீரோ இப்படி விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி ஹீரோயினுக்கு பயங்கரமான கோவம் இருந்தாலும் அங்கேருந்து தன்னை காப்பாற்றி நிற்கிறவங்கிறதுக்காக ஒரு பாட்டிலால் எடுத்து அந்த ஆளை அடித்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு ஏதோ ஞாபகம் வந்திருக்கும் போல் குழந்த மாதிரி உட்காந்துட்ருக்கா. அப்போ ஹீரோயின் வந்து எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி பாஸ்ட் எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட சொல்ல ஹீரோ சொல்கிறாரு, உன்னை நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னா ஐம் சாரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கையிலேயே ஹீரோக்கு மறுபடியும் தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோயின் சமாதானப்படுத்துகிற இருந்தாலும் ஹீரோ வந்து ஹீரோயினை வெளியில் அனுப்பிடுறாரு ரூமை விட்டுட்டு. உடனே ஹீரோயின் வந்து மூஃபனுக்கு தான் கால் பண்ணி மாத்திரை கேட்குறா. உடனே கொஞ்ச நேரத்துலேயே எந்த சவுண்டுமே கேட்கல ரூமுக்குள்ளே. ரூமை ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தா ஹீரோ ஹேண்டை கட் பண்ணிக்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறான்னா, ஹீரோவுக்கு ஹேண்டில் வந்து அந்த பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு ஒன்றும் இல்லை சரியா எல்லாம் சரியாயிருன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்ருக்க ஹீரோ வந்து ஹீரோயினை லைட்டாக கிஸ் பண்ண மாதிரி போகிறாரு. அதுக்குள்ளேயும் மறுபடியும் தலையை வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே இரு, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தள்ளி இருக்க சொல்கிறாரு. அது போய் ஹீரோயினோட தலையில் இடிச்சிருது. ஹீரோயின் வந்து அங்கேயே மயங்கிடுறா. உடனே ஹீரோ என்ன பண்ணுறாருனா, ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உட்காந்துருக்காரு. மூஃபன் வந்து ஹீரோ வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அடிச்சுட்டு எல்லாம் ஒன்றால தான், இது இப்போ கூட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இன்னும் கொஞ்சம்னா குழந்தை போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவை வெளியில் கூட்டிகிட்டு வந்து சொல்கிறான், இப்போ கூட குழந்தை கிளஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு குழந்தை இல்லாமல் போச்சு, அதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படிங்கவும் மூஃபன் சொல்கிறான், உன்னோட கையால் தானடா குழந்தைய கொன்ன அப்படின்னு
அப்படின்றாரு. இதை வந்து ஹீரோ சொல்கிறாரு, இது நீ சொன்னதெல்லாம் நான் நம்புவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்ல, இதெல்லாம் பற்றி நீ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த இடத்துக்கு வா, வந்து என்னை பாருன்னு சொல்லி மூஃபன் சொல்லிடுறாரு. மூஃபன் வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கு என்னன்னா அந்த ஏர்லேயே மயக்க மருந்து கலப்பாங்களே அது மாதிரி ஒன்றை போட்டு விட்டுடுறாங்க. ஹீரோ அதே இடத்துல இருக்கார். மூஃபன் அதை பார்த்துட்டே இருக்கார். ஹீரோக்கு வந்து கொஞ்சம் நேரத்துலேயே சுயநினைவு இல்லாமல் போயிடுது. 2 பொண்ணுங்க வந்து ட்ரிங்க் பண்ணுறீங்களான்னு ஹீரோ கிட்ட நின்று பேச, ஹீரோ தள்ளி போங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. இதை வந்து மூஃபன் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிட்றா. அப்போ மூஃபன் வந்து ஹீரோயின் கிட்ட அதெல்லாம் போட்டு கொடுத்துட்றான். நீங்கள் இவ்வளோ அபாஷன் ஆகிற அளவுக்கு போயிட்டு வந்திருக்க, ஆனால் ஹீரோக்கு இதை பற்றி கவலையே இல்லை, அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் ஃபேக்காக இருக்குன்னு சொல்கிறா. இல்லை இதெல்லாம் ஃபேக் இல்லை, உண்மையான ஃபோட்டோஸ் தான் அப்படின்னு சொல்லி மூஃபன் சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் வந்து தன்னோட குழந்தைய வளர்க்கணும் அப்படின்றதுக்காக மூஃபன் கூட போக சம்மதிச்சிட்றா. ஹீரோ கரெக்ட் டயத்துக்கு வந்துடுறாரு. வந்தவர் என் கூட வா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து கண்டிப்பாக உன்னால் முடியாது, இன்னையுமே உன் கூட வந்தோம்னா என்ன மாதிரி முட்டாள் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் தன்னோட கையில் இருக்கும் இல்லையா ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை ஹீரோ மேலே விட்டு அடிச்சுட்டு, இந்த குழந்தைய நல்லபடியாக நான் பெற்றெடுக்கணும், இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லி மூஃபன் வீட்டுக்கு போயிடுறா. மூஃபன் என்ன பண்ணுறான்னா, இது எனக்கும் உனக்குமான குழந்தை மட்டும்தான் வயிற்றில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபாஷன் பில்லை வந்து ஹீரோயின் சாப்பாடக்கூடிய அந்த சூப் மாதிரி இருக்கிறதுல கலந்து விட்டுட்டு ஹீரோயினுக்கு கொடுக்க போகிறான். ஹீரோயினுக்கு குடிக்க மனசே இல்லை. ஹீரோயினுக்கு வந்து பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ணுறான். ஹீரோயின் வந்து சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி குடிக்க போகிற டயத்தில் அந்த சூப்பை பார்த்தாலே வாமிட் வந்துடுது, தட்டி விட்டுடுறா. இப்போ வேறு சூப் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பவுல் எடுத்துகிட்டு போக அந்த தாளை கீழே போட்டுடுறான் மூஃபன். அதை ஹீரோயின் எடுத்து கூல் சர்ச் பண்ணி பார்த்துடுறா. இதில் வந்து இது வந்து அபாஷன் பில்லுங்கிறத தெரிஞ்சுக்கிறா. உடனே போனவை வந்து இன்னொரு பவுலில் கொண்டு வந்து கொடுக்குறான் ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் எவ்வளவோ வேண்டான்றா, இருந்தாலும் மூஃபன் வந்து விடுற மாதிரி இல்லை. குடின்னு ஹீரோயினை பயங்கரமாக ஃபோர்ஸ் பண்ண, ஹீரோயின் வந்து நீ சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவனை அங்கிட்ட அனுப்பிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஜாடியில் அந்த சூப்பை கொட்டி விட்டுறா. இப்போ மூஃபன் வர்றான். வந்தவங்கிட்ட நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுறான். மூஃபன் போன உடனே ஹீரோயின் கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. கதவை திறக்க முடியாத அளவுக்கு டோரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுறான். இப்போ ஹீரோயின் தன்னை விட்டு போயிட்டா இல்லையா, தனக்கு அப்படியெல்லாம் நடந்ததுக்கு யார் காரணம்னு சொல்லி ஹீரோ உட்காந்து விசாரிச்சிட்ருக்க. அந்த கேர்ள்ஸுக்கு யாருக்குமே எதுவுமே தெரில. ஆனால் அந்த அதில் ஒரு பையன் இருப்பான், அவனுக்கு மட்டும் எல்லாமே தெரியுது. அதுக்கு ஹீரோ கேட்க மூஃபன் தான் எல்லாம் பண்ண சொல்லாங்கிறத விசாரித்து முடிச்சிடுறான். இந்த சைடு மூஃபன் போய் ஈவினிங் வர்றான். நானிக்கிட்ட கேட்குறான் ஹீரோயின் வெளியில் வந்தாலான்னு சொல்லி. வரலன்ற மாதிரி சொல்லவும் டவுட்டாக இருது மூஃபனுக்கு. உடனே உள்ளே போகிறான். அது மூலம் ஹீரோயின் வந்து தூங்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்றா. மூஃபன் நெசமாகவே தூங்கிட்டா போல அப்படின்னு சொல்லி உசுப்பிட்டு சாப்பாடு கொடுக்க போகிறான். ஹீரோயினுக்கு சாப்பிட மனசு இல்லை. ஏன்னா மறுபடியும் அபாஷன் பில் கலந்துருப்பான்னு சொல்லிடுறான். இப்போ அபாஷன் பில் கலந்துருப்பான்னு தெரியுது இல்லையா, அதை வந்து மூஃபன் கிட்ட கேட்டுற மூஃபனுக்கு தெரிஞ்சிருது. அப்போனா நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிட்டியா, தெரிஞ்சே தான் நடிச்சிட்ருக்கியா, அப்போனா இதுக்கு மேலே நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண, ஹீரோயின் அந்த பவுலை உடச்சி நெக்கு கிட்ட வச்சிடுறா. நீ என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணேன்னா இங்கேனே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டவும் அந்த அன்னைக்கு மூஃபன் விட்டுட்டு போயிடுறான். அடுத்து ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில் ஹீரோ வந்து கேட்குறான், அவள் வந்து என் கூட சேஃபாக இருக்கா, உங்ககிட்ட இருந்தால் நீ அவளை கண்டிப்பாக ஹர்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி மூஃபன் வந்து ஹீரோவை நோஸ் கட் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விட்டுறான். இப்போ ஹீரோயின் வந்து வீட்டில் இருக்கா. அப்போ அந்த நேனியை வந்து ஓப்பன் பண்ண சொல்கிறான். அந்த நேனி வந்து ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க. உடனே எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி ட்ராமா பண்ணவும் அந்த நேனி வந்து பயந்து போய் திறந்தா அவங்களோட தலையில் அடித்து போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. எஸ்கேப் ஆனவுடனே அந்த நேனி வந்து மூஃபனுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. மூஃபன் வந்து பயங்கரமாக கோவப்படுறான். நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இப்போ தப்பிச்சு போகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ ஹீரோயினும் ரோட்டில் தான் நடந்துட்டுருக்கா. ஹீரோ வந்து ஹீரோயினை தேடிட்டுருக்கா. 2 பேரும் மீட் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கலே ஹீரோயின் மயங்கிடுறா. ஹீரோ ஹாஸ்பிட்டலில் தான் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. என்னாச்சுன்னு கேட்க ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்திருக்காங்க, அதனால தான் மயங்கிட்டாங்க. அதுவும் போக நீங்கள் இது வரைக்கும் சாப்பிட்டீங்களா அந்த மெடிசனில் வந்து உங்களாலே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது, அதில் ரொம்ப ஒஸ்தனாக இருக்குது, இப்போதைக்கு கியூர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து ஹீரோவுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. ஹீரோ வந்து இதுக்கு வேறு ஏதாவது மெடிசன் இருக்கான்னு சொல்லி கேட்க இப்போதைக்கு இல்லைன்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. ஹீரோயினே பார்த்துட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துலேயே ஹீரோயின் எழுந்த உடனே ஹீரோவை ஹக் பண்ணிவிட்டு நீ அந்த மெடிசனை சாப்பிடாத, அது மூஃபன் பண்ண வேலை, எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, எனக்கு அதை பற்றி தெரியும், இது வரைக்கும் உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்காம விட்டுட்டேன், அதுக்கு சாரின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோ பேசிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துலேயே மூஃபன் வந்து ஹீரோவை என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், காப்பாற்றணுன்னா நீ உன்னோட பேபி அபார்ட் பண்ணிவிட்டு என்னோட வந்துரு, நான் ஹீரோவை கண்டிப்பாக காப்பாற்றுறேன்னு சொல்ல கொஞ்ச நேரத்தில்
நேரத்துலேயே ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. ஹீரோ எங்கிட்ட போய் காரை இடிச்சிட்டாரு சொல்லி ஹீரோவை தேடி போகிறா ஹீரோயின். ஹீரோ வந்து பெட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹீரோவை பார்த்துட்டு, சாரி என்னால் இந்த குழந்தைய காப்பாற்ற முடியாது, எனக்கு இப்போதைக்கு நீ தான் முக்கியமாக தப்படுத அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மூஃபனோட கண்டிஷனுக்கு வந்து ஹீரோ ஓகே சொன்ன மாதிரி மூஃபன் கிட்ட போய் அபார்ஷன் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறா. ஆனால் நீ கண்டிப்பாக ஹீரோவை நல்லபடியாக காப்பாற்றணும், காப்பாற்றலாம் உன் கண்ணு முன்னாடியே கழுத்தை அறுத்து செத்துருவேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு கண்டிஷன் போட மூஃபன் வந்து சரின்னு சொல்லிடுறான். இப்போ வந்து அபார்ஷனுக்கு முன்னாடி ஹீரோவை பார்க்க போகிறா ஹீரோயின். குழந்தைய வந்து நான் கலைக்க போகிறேன், இது வந்து எனக்கு தேவையில்லாதது, எனக்கு ஒன்றை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது, அதில் உன் குழந்தை வரையா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட வெறுப்பு வர்ற மாதிரி பேசிட்டு அபார்ஷன் அந்த பண்ணுற இடத்துக்கு வெளியில் போய் உட்காந்துருக்கா. ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயினை பின்னாடி கூடி கடத்திடுறாரு. கடத்தணுன்னே சொல்கிறாரு, இப்போ தயவு செய்து நீ இந்த மாதிரி பண்ணாத, அது குழந்த, நான் வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன், நீ குழந்தைய மட்டும் அபார்ஷன் பண்ணிக்காத, எனக்கும் நீயும் உன் குழந்தைய வேணுன்ற மாதிரி ஹீரோ நீல் டவுன் போட்டு கேட்க ஹீரோயின் சொல்கிறா, கண்டிப்பாக உன்னை நீ கண்ட்ரோல் பண்ணிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக என்ன நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன், என்னை கியூர் பண்ணிப்பேன், நீங்கள் இல்லைனா மட்டும்தான் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறா ஹீரோ மேலே நம்பிக்கை வச்சு. இப்போ நான் மூஃபனை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, மூஃபனை நான் பார்த்துக்கிறேன், அவனுக்கு ஒரு வேலை வச்சுருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, மூஃபனுக்கு இப்போ தான் கால் வருது. ஹீரோயின் வந்து அபார்ஷன் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லினதை சொல்லி ஃபோனை கட் பண்ணவங்களையும் போலீஸாரை ஹீரோ அனுப்பி விட்டுறாரு. சைக்கோபாத்தை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்ற மாதிரி மூஃபனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் அழகாக ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆக போகிறா. அப்போ டாக்டர்கிட்ட செக் பண்ணிவிட்டு போகிற வழியிலேயே ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு வந்து அழகாக ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஹீரோயினும் அவளோட ப்ரப்போசலை வந்து ஹீரோவோட ப்ரப்போசலை வந்து ஏற்றுக்கிறா. இதோட இந்த ட்ராமா முடியுது காய்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி போட்டிருக்கேன். அந்த ட்ராமாவோட பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். வேறு ஒரு நல்ல ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரியில் உங்கள் எல்லாரையும் பார்க்க வரேன். தேங்க்யூ காய்ஸ்.